Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க SGT 2024 டாப் 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வரப்போகிற 30 டேஸ்க்கு உண்டானது. நீங்கள் நினைக்கலாம் 30+ டேஸ் இருக்கே, 30 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. ஒருவேளை இந்த வீடியோவை இன்னும் ஒரு 4-5 நாள் கழித்து பார்க்கும்போது கூட ஒரு ஸ்டிமுலஸாக இருக்கும். அதுக்காக தான் 30 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எதுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரக்கூடிய நாட்களை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்கெடியூல்ஸ் போடணும், இந்த மாதிரி நிறைய கொயரிஸ் கேட்டிருக்கீங்க. ஸ்கெடியூல்ஸ் போட்டு கொடுங்க, 40 டேஸ்க்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத பற்றி. அண்ட் அதே மாதிரி என்ன ஃபாலோ பண்ணால் நம்மளால் எஃபெக்டிவாக இந்த வரக்கூடிய நாட்களை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபோ தான். இந்த மல்டி டாஸ்கிங் ப்ரோக்ராம்னே சொல்லலாம். ஒரு எக்ஸாமு நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் எப்படி அதை நம்ம அப்ரோச் பண்ணுறோம், அண்டு மிடில் ஆஃப் த டேஸில் எப்படி அப்ரோச் பண்ணுறோம், லாஸ்ட் 30 டேஸ் ஆர் 40 டேஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறோம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மைண்ட் செட். ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டு முக்கியமாக இருக்க வேண்டியது. நம்மளோட எய்மு, நம்மளோட கோலு, அச்சீவ்மெண்ட் ப்ராசஸில் அது மட்டும்தான் இது இருக்கணும். அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கர்டிசி சொல்கிறேன். இது அனானிமஸாக இந்த மாதிரி பண்ணுங்கள், இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஏற்கனவே ஒரு சக்ஸஸை அச்சீவ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் சொல்கிறத வச்சு தான் இதை நம்ம சம்மப் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் எனி ஏஜ் க்ரைட்டீரியா ஆர் ஒர்க்கிங் பயாஸ் எப்படி இருந்தாலுமே சரி, இதெல்லாம் சம்மப் பண்ணும்போது ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்க நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ணி, எக்ஸாம்ஸ் தான் வேறு வேறையாக இருக்கும். ஐ மீன் டெட்டாக இருக்கலாம், பிஜிடிஆர்பியாக இருக்கலாம், யூஜிடிஆர்பியாக இருக்கலாம், அந்த மாதிரி. ஆனால் மெத்தட் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க அதை வச்சு தான் உங்களுக்கு நான் சம்மப் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறது. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இது ஒரு டிப்பு அப்படின்றத விட ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி கூட இன்னுமே என்னால் பண்ண முடியாமல் இருக்குது. அப்படி தான் நிறைய பேரோட அவுட்புட் இருக்கும் சொல்லும்போது. ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஒரு வேரியேஷனை நம்ம பார்க்கலாம். காலையில் நம்ம எழுந்துக்கிறது நம்மளால் முடியல அப்படின்னு சொன்னால் அதையே போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஆனால் நைட்டு லேட்டாக தூங்குவாங்க சில பேர், பார்த்துருக்கீங்களா? காலையில் சீக்கிரமாக எழுந்துக்க முடியல, என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நைட்டு அவங்களோட டே ரொம்ப ப்ரொலாங் பண்ணி தூங்குவாங்க. 1 மணிக்கு 2 மணிக்கு அந்த மாதிரி. இது எல்லாமே அவங்கவுங்க ஸ்கெடியூலை டிபெண்ட் பண்ணி நான் பொதுவாக சொல்லிகிட்டு இருக்கேன். இஃப் சப்போஸ் யூ ஆர் ஒர்க்கிங் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. என்னடா இது நைட்டு 1 மணிக்கு 2 மணி வரைக்கும் சொல்கிறாங்களே, நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்அப் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களோட வேலைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மாற்றி அமைச்சிக்கோங்க. என்னால் முடியும், 2 மணி வரைக்கும் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க முடியும், காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்க முடியும்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், என்னால் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு முடியும், எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன். சில பேர் அந்த மாதிரி பயாஸில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம், காலையில் 4 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே என்ன படிக்கணுமோ கொஞ்சம் அவங்களோட ஸ்கெடியூலுக்கு தகுந்தது போல் படித்து, அதுக்கப்புறம் பிரேக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே நம்மளோட ஸ்டாமினாவை பொறுத்து இருக்குது. ஸ்டாமினான்ற சென்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது, மென்டல் ஸ்ட்ரென்த்தும் கூட. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்ம சொல்கிறது, நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோம், இது மூலயமா தான் எனக்கு லைஃபு அப்படின்னு நினைக்கும்போது டெய்லி எக்ஸாம் இருக்கோ இல்லையோ டெய்லி ஒரு 1 ஹவர், காலையில் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர், அது என்னோடய ரொட்டீன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அதுதான் மெத்தடு. அதுக்கப்புறமா இன்டென்சிவாக நம்ம படிக்கலாம் எந்தெந்த சப்ஜெக்டில் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆஸ் யுவர் ரெக்குவயர்மெண்ட்ஸு நீங்கள் எப்படி வேணாலும் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறீங்களோ அது ஒன்று, அப்படி இல்லைன்னு சொன்னால் லேட் நைட் வரைக்கும் கூட கண்ணு முழிச்சு படிக்கலாம். இப்போ அந்த ஒரு 30 டேஸ் அப்படின்னும் போது அதை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் லாஸ்ட் ஒரு 1 வீக் இருக்குது பார்த்திங்களா, அந்த டைமில் நீங்கள் ரொம்ப லேட் நைட்டு படிக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸாவது இருக்கணும், மஸ்ட் அது. சரிங்களா? ரொம்ப ஒரு பாயிண்ட்டும் விவிடாக போகுதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எவ்வளோ கம்மியாக பாயிண்ட்டை சார்ட் அவுட் பண்ணுறேன். செகண்ட் பார்த்திங்கன்னா, டைம் டேபிள் போட்டு ஸ்கெடியூல் பண்ணுறோம் இல்லைங்களா, நாளைக்கு எந்த இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி. இஃப் சப்போஸ் காலையில் நீங்களே டைம் டேபிள் போடுறீங்க, வெளியில் எல்லோரும் வேலைக்கு போய்ட்றாங்க, நம்ம ஒரு 10 மணிக்கு உட்காரணும் அப்படின்னு சொல்லி, ஒரு வேளை உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வந்துடுச்சு, அந்த 10 மணிக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதையே ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. 10 மணிக்கு நம்ம படிக்கணும்னு நினச்சோமே, படிக்க முடியலையே, இந்த மாதிரி ஒரு வேலை வந்துடுச்சு, ஏதோ ஒரு வேலை,
இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 11:30 மணி ஆயிடுச்சு, எப்படி அந்த விட்டுட்டோமேன்னு சொல்லி அதையே ப்ரோலாங் பண்ணி அப் டு 5 to 6 வரைக்கும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறது. ஈவினிங் பார்த்திங்கன்னா மறுபடியும் பழைய ஸ்கெடியூல் ரன் ஆகிடும். வீட்டு வேலைகளை பார்க்குறது, குழந்தைங்கள பார்க்குறது, அந்த மாதிரி. ஸோ தட் ஹோல் டே வேஸ்ட் ஆகும். ஒரு முறை வந்து ஏதோ ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ தள்ளி போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நோ ப்ராப்ளம். இப்போ இருக்குது இல்லையா அந்த டைமு, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது. அதையே நினச்சிட்டு ஃபீல் பண்ணாமல் அந்தந்த நேரங்களை வந்து எடுத்துக்கிறது. இதை வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பிஜிடிஆர்பிக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது டிஆர்பி ரிசல்ட்ஸ் வரும்பொழுது ஒருத்தர் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3 பேராகிராஃப்னே சொல்லலாம். உங்கள் கொஸ்டின்ஸ்லாம் நான் பார்ப்பேன், படிப்பேன், எனக்கு டைம் கிடையாது. ஆனால் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்கெடியூலில் டைம் தப்பி போயிடுச்சுன்னா கூட நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், இந்த மாதிரியெல்லாம் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது ஒரு கர்ட்டஸியாகவே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்வேன். அந்த டைமை வந்து மேனேஜ் பண்ணுறதில் அவங்க அவ்வளோ அழகாக வந்து அதை அனுப்பியிருந்தாங்க அந்த மெசேஜ். ஸோ நம்மளாலையும் அப்படி பண்ண முடியும் அப்படின்றதுக்காகத்தான். அண்டு நெக்ஸ்ட்டு டிப்பு பார்த்திங்கன்னா, 1 hour படிக்கும்பொழுது ஒரு 15 minutes வந்து கேப் கொடுக்கறது. நம்மளே படிச்சிருப்போம் இல்லையா, ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். அதுக்கு மேலே நமக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 1 hourக்கு முடிஞ்ச உடனே ஒரு போர்டமாக ஃபீல் பண்ணுறது. ஒரு 15 minutes கேப் எடுக்க சொல்கிறாங்க, எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி இப்போ இங்கிலீஷ் படிக்கும்பொழுது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மொனாட்டனஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்டை மாற்றி படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் போட்டு பார்க்கும்போது உடனே சயின்ஸ் படிக்காதீங்க. உடனே ஒரு தமிழில் ஒரு ப்ரோஸ் பாட்டு படிக்கிறதோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு கிங்ஸை பற்றி படிக்கிறதோ, ஹரப்பா மொஹஞ்சதாரோவை பற்றி இன்ஃபர்மேஷன் படிக்கிறதோ, அது நல்லாயிருக்கும், டைம் வேஸ்ட் ஆகாது. அதே சமயத்தில் ஒரே இன்ஃபர்மேஷனை நம்ம படிச்சிருக்கிறக்கூடிய ஃபீலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா? அடுத்த பாயிண்ட்டு, கான்செப்டை வந்து மக்கப் பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட்கட் மெத்தடு. ஒரு சில ஷார்ட்கட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்கட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் போடுற மாதிரி இருக்கும். நான் நிறைய ஷார்ட்கட்ஸ் பார்த்துருக்கேன். அதை விட நம்ம கான்செப்டே படிச்சுட்டு போயிடலாம் டைரெக்டாக. சரிங்களா? அந்த மாதிரி. அதே மாதிரி ரொம்ப வந்து ஒரு கான்செப்ட் புரியலன்னு வச்சுக்கோங்களேன், இது நமக்கு புரியல, இது அவ்வளோதான், இது ஏறாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்கிப் பண்ணிட்டோம்னு சொன்னால் அப்புறம் புக்கில் என்ன இருக்கும் இல்லையா? ஸோ நோ நெக்லிஜென்ஸ். என்ன பண்ணணும், புரிகிற வரைக்கும் 1 முறை 2 முறை. நம்மெல்லாம் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு தானே வந்திருக்கோம். புதுசாக நம்ம ஒன்றும் புக் எடுத்து பார்க்க போகிறதில்ல இல்லையா? நம்ம போய் குழந்தைங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ தட் இன்னொரு முறை படித்தா நமக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும் அப்படின்ற மைண்ட் செட்டு. 1 முறைக்கு 2 முறை படிங்களேன், கண்டிப்பாக புரிஞ்சிடும். அந்த மாதிரி. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் ஸ்டடியா இல்லை செல்ஃப் ஸ்டடியா? இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா இந்த 1 மாத காலகட்டத்தில் செல்ஃப் ஸ்டடி தான் பெஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜிடிஆர்பிக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. இப்போ வந்து ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு மெத்தடு. உங்களுக்கு 4 பாயிண்ட்டு தெரியுது, எனக்கு 4 பாயிண்ட்டு தெரியுது, நம்ம ஷேர் பண்ணி படிக்கிறோம், காமன் க்ரைட்டீரியா. ஆனால் இப்போது செல்ஃப் ஸ்டடி தான் பெஸ்ட்டு. இப்போ அவங்களுக்கு தெரியாததை அவங்க படிப்பாங்க, நமக்கு தெரியாததை நம்ம படிப்போம். இந்த டைம் கிடையாது ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அடுத்து படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நேரங்கள், நிமிடங்கள் அப்படியே அவ்வளோ ப்ரெஷியஸ் இல்லையா? அதனால் செல்ஃப் ஸ்டடி தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக இந்த பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணேன். இந்த மாதிரி நாங்கள் வந்து குரூப்பாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஆரம்பிச்சிருக்கோம், நாங்கள் குரூப் வைஸ் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இட் இஸ் நாட் எ குட் மெத்தட். இந்த டைமுக்கு இது வந்து சரி கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் படிக்கும்போது இப்போது ஹிண்ட்ஸ் எடுக்கலாமா இந்த 1 monthக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹிண்ட்ஸ் எடுக்கலாம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ் மாதிரியே வந்து ஹிண்ட்ஸ் எடுப்பாங்க. கெமிஸ்ட்ரியில் எப்படி நம்ம வந்து கிவ்ஸ்னால் ஒரு அம்புக்குறி போட்டு போடுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கிறது. அப்போது அந்த ஹிண்ட்ஸை வந்து நம்ம ரிவிஷனுக்கு பயன்படுத்தும் போது ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போது இந்த டைமுக்கு ஹிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், ஹைலைட்டர் வாங்கி அந்த ஹைலைட் பண்ணி ரெசாஸ்னேட் கலர்லாம் இருக்க பாருங்களேன், புக்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் கலர் வேரியேஷனோட. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி படிச்சிடுங்க. அப்போது மொத்தமாக ரிவிஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படிக்கிறத தவிர்த்துட்டு அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறத மட்டும் படித்தாலே போதும். பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதுவும் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம்ல, அதை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள். 8th 9th 10th நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்,
இப்போது குரூப் 4 நடந்திருக்கு இல்லைங்களா, அதில் கூட பார்த்திங்கன்னா 11th 12th கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. ஒரு சில பேர் 10th வரைக்கும் போதும் நாங்கள் படிச்சிருக்கோம், இதுவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா மார்க்ஸுக்கெல்லாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இல்லை. இது அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றதுனால மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ டஃப்பாக கேட்குறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ தட் 11th and 12th கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். முடியுதோ முடியலையோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுங்கள். நம்ம கேட்க முடியாது. அதுவும் டீச்சர்ஸ்க்கான எக்ஸாம்னு சொல்லும்போது இந்த மாதிரி எங்களுக்கு அவுட் ஆஃப் போர்ஷன் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி கேட்க முடியாது. போர்டு அந்த அளவுக்கு எக்ஸாம்ன்ற பேரில் ஃபில்ட்ரேஷன் தான் அதிகமாக நடக்குது. எந்த அளவுக்கு நம்ம அந்தந்த ஃபில்ட்ரேஷனில் மாட்டிக்கலையோ நம்ம சேஃபு. சரிங்களா? எக்ஸாம்பிள் நீட் எக்ஸாம் கூட சொல்லலாம், நீங்கள் நிறைய பார்த்துட்ருப்பீங்க. ஓகே. அண்டு எந்த சப்ஜெக்ட்லேயோ எந்த ஸ்டாண்டர்ட்லேயோ படிக்கிறீங்க, இன்றைக்கி ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா நாளைக்கு படிக்கும்போது முன்னாடி படித்த டாப்பிக்கில் ஒரு முறை பார்த்துட்டு படிங்க. அது ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும். ஆனால் நேரம் அதிகமாக அதில் செலவு பண்ணக்கூடாது. டக்குன்னு மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் கவர் பண்ணிட்டு போகும்போது அடுத்த டாபிக் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட எஸ்சிஆர்டி புக்ஸு பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டி தான் இருக்கும். 6th புக்கு படிச்சுட்டு 7th புக்கு படிச்சிங்கன்னா தான் கண்டினியூட்டி. இப்போ ஒரு சில பேர் கேட்பாங்க, நீங்கள் ஸ்கெடியூலில் 6th கொடுத்துருக்கீங்க, ஃபஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்கீங்க, செகண்ட் டேர்ம் கொடுத்துருக்கீங்க, தேர்டு கொடுத்துருக்கீங்க, 9th ஏன் ஆட் பண்ணல, 10th ஏன் ஆட் பண்ணல. அதாவது எப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் கனெக்டிவிட்டி இருக்கும். இந்த வருஷத்தில் இது நடந்தது, இந்த மாதிரி ஒப்பந்தங்கள்லாம் கையாண்டாங்க, அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் இது நடந்தது, அது அப்படியே ஸ்டோர் ஆகும். எப்போவுமே இந்த மாதிரி கலந்து படிக்கிறத மட்டும் வச்சுக்காதீங்க. இன்றைக்கி 8th படிக்கிறோம், நாளைக்கு 11th படிக்கலாம், நீங்கள் நேற்று 6th படிச்சிங்களா, இன்றைக்கி 7th படிங்க. கனெக்டிவிட்டியை கொண்டு வாங்க. அந்த கனெக்டிவிட்டி தான் ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும், லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை அதிகப்படுத்தும். ஏன்னா கான்செப்ட் புதுசாக இருக்கும். 11th போய் பார்க்கும்போது தேசிய எழுச்சின்னு பார்த்தீங்கன்னா 6th to 8th படிக்கக்கூடிய கான்செப்ட் பேசிக்காக இருக்கும், புரிஞ்சிடும். திடீர்னு நீங்கள் 11th போய் படிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வேரி ஆகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி தவறுதலாக நம்ம நேரத்தை ஒரு காலம் பயன்படுத்தக்கூடாது. அது இதற்கான நேரம் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த 30 நாளில் இந்த மாதிரி தேவையில்லாததை முதல்ல படிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பயாஸோடு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஒய்நாட் நம்ம டைம் நல்லா இருந்து நமக்கு ஒரு நல்ல லக் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸை இந்த 40 டேஸில் முடித்து கூட நீங்கள் வின் பண்ணலாம். அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். ஏன் நம்மளே அதுக்கு முதல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துட்டு போவோமே அப்படின்னு நினச்சி நீங்கள் படிங்க. 40 நாள் தானே அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ரிசல்ட்டு சரியாக வராது. ஒய்நாட் யாருமே பண்ணலை, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாம் முடிஞ்ச உடனே டெஸ்ட்டு ப்ராசஸ்ஸு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும், இது ஆஃப்லைனா ஆன்லைன் டெஸ்ட்டாக. இது ஆஃப்லைனு, அதே மாதிரி OMR பேஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு அடித்து பார்க்குறாங்க. அதை இப்போ செய்யாதீங்க. இது வரைக்கும் செஞ்சுருந்தா கூட ஓகே, இதுக்கு மேலே அந்த ப்ராசஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸாமோட மோடே வேறு. நீங்கள் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே போகும்போது நம்ம எல்லாமே ஷேடிங் மெத்தட் தான். ஸோ OMR ஷீட்டு வச்சு ஒரு 10 கேள்வி இருந்தால் கூட நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா? ஒரு நாளைக்கு ஒரு 20 கேள்வி ஒரு சப்ஜெக்டில் போதும். 5 சப்ஜெக்டில் ஒரு 100 கேள்வி. அதில் மிஸ்டேக் பண்ணுவோம்ல நம்ம, அந்த மிஸ்டேக் பண்ணுற கேள்வியோட ஆன்சரை நம்ம கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது எப்போவுமே தவறு பண்ணுற ஒரு கேள்வியோட பதில் நம்ம மனசில் எப்போவுமே நிற்கும். இதே கேள்வியை தான் அங்கேயுமே கேட்க போகிறாங்க. நீங்கள் எஸ்சிஆர்டி புக்கில் தான் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னு சொன்னால் கேள்வி என்ன NCERTலையா கேட்க போகிறாங்க? கிடையாது, SCERTயில் தான் கேட்க போகிறாங்க. அந்த கேள்வி அங்கே வந்ததுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக நம்ம படிக்கிறது தான் வரும், மாற்றி கேட்க போகிறது கிடையாது. அவங்களே சொல்லிட்டாங்க 6th அப்படின்னு சொன்னால தைரியமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் அடித்து பாருங்கள், கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. அதே கேள்வி தான் வரப்போகுது அப்படின்னு படிங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸோ ட்ரிக்ஸோ ஸ்மார்ட் மெத்தடோ எதுவோ. ஆனால் அது ஒரு மல்டி டாஸ்கிங் ப்ராக்ரஸ், அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ சொன்னது எல்லாமுமே இதில் ஒரு 50%லேருந்து 70% வரைக்கும் நீங்கள் இந்த வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. அண்டு மறந்துடாதீங்க, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நிறைய படிங்க. ஏன்னா மேஜரில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி தமிழ் எலிஜிபிலிட்டியில் வராமல் இருக்கிறவங்க இன்னும் கவலைப்பட்டுட்ருக்குறாங்க. அந்த கஷ்டம் மாதிரி எதுவுமே கிடையாது. அது மாதிரி நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம்.
ஸோ ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் அண்ட் கீப் யுவர் ஐ ஆன் தமிழ் எலிஜிபிலிட்டி. அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது உங்களுக்கு தமிழ்லேயுமே ஹெல்ப் பண்ணும். இது வேறு அது வேறு கிடையாது. நல்ல வேலை எல்லாமே ஒரே புக்கிலேருந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதில் நல்லாவே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒர்க் எல்லாம் முடிக்கிறதுக்கு அந்த எல்லாம் வல்ல இறைவன் துணை இருந்து நல்லபடியாக உங்களோட ரிசல்ட்ஸ் அமையட்டும். அது கண்டிப்பாக எங்களுக்கும் தெரிவிங்க. ஆல் த பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.